ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கு போக போகிறோம். குமரினா எந்த குமரி ப்ரோ? குமரினா கன்னியாகுமரி ப்ரோ. ஓ கன்னியாகுமரியா? ஆண்டி பாட்டி காடியை பட்டியாச்சு. அடுத்தது மருவத்தூர் தான் பார்ப்போம். ஸோ நாங்கள் அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. ஏன்னா அங்கே தான் ட்ரெயின் வரும். நாங்கள் ஏற வேண்டிய எக்மோர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் தான் போகிறதா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன். ஸோ நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் டைரெக்டாக மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயாச்சு. ஏன்னா நாங்கள் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் புக் பண்ண ட்ரெயினும் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்த உடனே அதில் ஆன்போர்ட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னன்னா சீட் கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கும் போது எங்கள் தாத்தாஸ் பார்த்தோம். அப்போ கண்டுபிடிச்சிட்டு போகிறோம். நாங்கள் எந்த சீட்டு அப்படின்றத அங்கே எங்களோட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு ட்ரெயின் ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இவர் வந்து ஒரு கொல்ட்டி கார் இருக்கு. இவர் கையேந்திட்டே இருந்தார். என்ன வேணும் கேட்டால் தலைக்காணி வேணுன்றாரு. ஆல்ரெடி தலைக்காணி போட்டு தான் பத்துன்னு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் சாப்பாடு வாங்கணும்னு பார்த்தோம். பட் எங்கள் ஃபேன்ஸு சாப்பாடு எடுத்துனதுனால எங்களுக்கு சாப்பாடு வாங்குற செலவு மிச்சமாகிடுச்சு அந்த இடத்துல. ஸோ இந்த வடக்கு நண்பர் சும்மாவே இல்லை, நைட்லாம் சேட்டப் பண்ணிகிட்டே இருந்தார். தேவையில்லாத அக்யூஸ்டுவெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஜன்னலாக எட்டி பார்த்தாரு. திடீர்னு தப்பான ஜன்னலை ஒரு வாட்டி எட்டி பார்த்துறாரு. தென் நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால எங்களோட சீட்டுக்கு போயிட்டு போயிட்டோம். மார்னிங் சீக்கிரமாகவே எடுத்துட்டோம். ஒரு 5 o'clock நாங்கள் எழுந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இறங்க போகிறோமே அப்படின்ட்டு வெளியே போய் பார்த்தா ஒரே மழை. இந்த மழையில் எங்கெந்தரா போய் சன்ரைஸ் பார்க்குறது அப்படின்ற மைண்ட் செட்லேயே போயிட்டு கன்னியாகுமரியில் என்ட்ரி கொடுக்கும்போதே சினிமாட்டிக் லெவல் என்ட்ரி தான் அந்த தலைவர் கொடுத்தாரு. ஸோ அந்த என்ட்ரியோட ப்ளஸ் வந்து நம்மளை மருவத்தூரில் வந்து இங்கே கூப்பிட்டு வந்த ட்ரெயின் லோக்கோ பைலட்டுக்கு வந்து ஒரு டைம் சொல்லிவிட்டு அங்கே வந்து நாங்கள் ஆட்டோ ஏறி போயிட்டு கன்னியாகுமரி பீச்சில் இறங்கிட்டோம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஸோ வந்து அன்றைக்கி மார்னிங்கே நிறைய பீப்புள்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருந்தாங்க. அந்த வியூக்காக அந்த திருவள்ளுவர் சிலை ப்ளஸ் வந்து அங்கே இருக்க கண்ணாடி பாலம் அதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்துருந்தாங்க. எங்கே இருக்கீங்க? நேற்றுக்கு வந்திருக்கீங்க? ஏன் உங்கள் வீட்டில் பார்த்தது இல்லையா? அப்படிங்களா? ஸோ வந்து நம்ம ஃபேன்ஸையும் பார்த்துட்டு அவங்க ஸ்பீச் கேட்டு நம்மளும் வியூ ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபேன்ஸ் வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து நம்ம அவங்களுக்கு காஃபிலாம் ப்ரொவைட் பண்ணோம். நம்ம ஃபேன்ஸுக்கு நம்ம பண்ணாமல் வேறு யாரும் பண்ணுவாங்க. ஸோ வந்து காஃபி வாங்கி கொடுத்தோம், நாங்களும் பிடிச்சோம். கிளைமேட் ப்ளஸ் பீச் வியூ அண்ட் காஃபி இஸ் ஈக்குவல் டு அடிப்பொலி. மிஞ்சு போனால் என்னை வெட்டுருவீங்களா? ஓப்பனா சொல்ற, வெட்டுவீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிச்சுட்டே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கன்னியாகுமரியில் இருக்கோம். டே 2 இன்னைக்கு. என்ன வாட்டர் பாட்டில் ஒன்றும் இல்லை, லைட்டாக மிக்சிங் வச்சுக்கிட்டு மிக்சிங்காக நைட்டு திருச்செந்தூர் மிக்சிங். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் கன்னியாகுமரி கடலை எடுத்துகிட்டு போயிட்டு திருச்செந்தூரில் கலக்க போகிறோம், இணைக்க போகிறோம். ஸோ அதுக்கான இதுவும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இல்லை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் கன்னியாகுமரி நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பேர் என்னது? மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மன் கோயில். மூக்குத்தி அம்மன் சொன்னோடனே மலை மேலே இருப்பாங்கன்னு பார்க்காதீங்க. இவங்க மலை கீழே தான் இருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்காங்க. ஆஜய பாலாஜிலாம் இருக்க மாட்டாரு. ராசி பலன் வழங்குவது உங்கள் டிடிவி கணேஷ். அங்கே வந்து அப்படியே நாங்கள் கோயில் போயிட்டு சாமி பார்த்துட்டு ப்ளஸ் அங்கே புக்ஸ்லாம் அந்த புக்ஸை மட்டும் பார்த்துட்டு அங்கே வந்து நாங்கள் பக்கத்தில் போட்டிங் இருந்தது. ஸோ அது வழியாக திருவள்ளுவர் சிலைக்கு போனோம். ஆக்சுவலி 75 இருந்தது. இப்போ வந்து ப்ரைஸு 100 rupees ஆக்கிட்டாங்க. அங்கே வந்து அங்கேயும் போனால் நம்ம ஃபேன்ஸை பார்த்தோம். ஆக்சுவலி அவங்க மருவத்தூரில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஃபேன்ஸு. ஆமா டிக்கெட் எவ்வளோ விற்கிது போட்டிங்க? ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது? 75. ஆமாம், கொஞ்சம் இது கடலில் போதும். கடலில் போதும். அதனால் 25 ரூபா ஏற்றிட்டாங்க. சிரமப்படும். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு போட் வர்றதுக்கு கொஞ்சம் டைமும் அப்படின்றதுனால வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ண நேரத்தில் இந்த வியூ பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளோட போட் வந்துருச்சு. ஸோ வந்து எல்லோரும் ஏறதுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு போட்டில் ஏற ரெடி ஆகிடுச்சு. ஸோ போட்டில் ஏறிட்டு அவங்களுக்கு சீட் இருந்தது, அதில் கேட்டு பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்கல. விண்டோ சீட் கிடச்சிருந்தா மேபி இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். பட் வந்து நம்ம நேரம் இதுதான் கிடச்சிது. அப்படியே அதில் போனோம். ஆக்சுவலி இட்ஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளை கடல் தாளாட்டுற மாதிரி ஃபீலிங் அதில் நம்ம போட்டில் போகும்போது. ஸோ அங்கே போய் இறங்கினோடனே ஒரு சினிமாட்டிக் ஷாட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கண்ணாடி பாலத்து வழியாக நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு போனோம். ஆக்சுவலி கண்ணாடி பாலத்து மேலே நடந்தது. நம்ம கடல் மேலேயே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். தென் வந்து நாங்கள் மேலே திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்டே போயிட்டோம். ஸ்டாச்சு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எங்களால் ஃபேஸ் கவர் பண்ண முடியல இந்த சைட்லேருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு வியூ இருந்தது. நாங்கள் அந்த விவேகானந்தர் அந்த மண்டபம் எல்லாம் இருந்தது. எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் பெட்டர் டு எக்ஸ்ப்ளோர் த கன்னியாகுமரி. இப்போ நம்ம ஒரு வீடியோ கூட நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கேனாச்சும் ஒரு வேனில் வந்துருந்தா நம்ம நல்லா சார்ஜ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? தெப்பக்குளம் பார்க்குறீங்களா? பாருங்க, தெப்பக்குளம் தண்ணி நல்லா திளம்புதா. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு மருவத்தூர் ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ஸோ எல்லாம் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. ட்ராவல் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான்.